கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 42 பிப்ரவரி 9 மற்றும் 23 1831 ஒகையாவின் கார்த்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக 2 பாகங்களாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல் வசனம் 1 முதல் 72 வரை முதல் பக்கத்தில் அடங்கியிருக்கின்றன. 12 மூப்பர்களின் முன்பாகவும் ஒகையாவில் பிரமாணம் கொடுக்கப்படும் என்று முன்பு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் இது பெறப்பட்டது. பாகம் 32 பார்க்கவும் வசனங்கள் 73 முதல் 93 வரை 2ஆம் பக்கத்தில் அடங்கியிருக்கின்றன. சபையின் பிரமாணத்தை தழுவுதல் என தீர்க்கதரிசி இந்த வெளிப்படுத்தலை குறிப்பிடுகிறார். வசனம் 1 முதல் 10 சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் மனமாறியவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவும் சபைக்குள் கட்டவும் மூப்பர்கள் அழைக்கப்படுகிறார்கள். 11 முதல் 12 அவர்கள் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு வேதங்களில் காணப்படுகிற சுவிசேஷத்தின் கொள்கையை போதிக்க வேண்டும். 13 முதல் 17 ஆவியின் வல்லமையாலே அவர்கள் போதித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். 18 முதல் 29 கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அல்லது மற்றவர்களுக்கு எதிராக தீங்கு பேசாது இருக்கவும். பரிசுத்தவான்களின் கட்டளையிடப்பட்டவர்களின் 30 முதல் 39 சொத்துக்களை நேர்ச்சை செய்வதற்கான பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டது. நிர்வகித்தலின் பிரமாணங்கள் அமைக்கப்பட்டது. 40 முதல் 42 பெருமையும் சோம்பேறித்தனமும் கண்டனம் செய்யப்பட்டது. 43 முதல் 52 நிர்வகித்தலின் மூலமாக விசுவாசத்திலும் வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட வேண்டும். 53 முதல் 60 வேதங்கள் சபைகள் ஆளுகை செய்கின்றன, மேலும் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். 61 முதல் 69 வரை புதிய எருசலேமின் இடமும் ராஜ்யத்தின் இரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். 70 முதல் 73 சபை அலுவலர்கள் ஆதரிக்க நிர்ச்சை செய்யப்பட்ட சொத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். 74 முதல் 93 வேசித்தனம், விபச்சாரம், கொலை செய்தல், களவு செய்தல் மற்றும் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுதலை கட்டுப்படுத்தும் பிரமாணங்களே ஏற்படுத்தப்பட்டன. வசனம் 1 உலகத்தின் இரட்சகரான ஜீவிக்கிறார் தேவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய எனது நாமத்திலே கூடிச் சேர்ந்து இருக்கிற எனது சபையின் மூப்பர்களோ கேளுங்கள். இயன்றவரை எனது நாமத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்து எனது கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். வசனம் 2 மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கும் பிரமாணத்திற்கு செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படியுங்கள். வசனம் 3 ஏனெனில் மெய்யாகவே நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளின்படியே நீங்கள் ஒன்று கூடி இந்த ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு எனது நாமத்தில் பிதாவை கேட்டதினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் 4 இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனே ஜோசப் ஸ்மித் இளையவர் மற்றும் சிட்னி ரிக்கெட்டனை தவிர நீங்கள் ஒவ்வொருவரும் எனது நாமத்திலே போக வேண்டும் என்று என்கிற இந்த முதல் கட்டளைகளையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனம் 5 கொஞ்ச காலத்திற்கு அவர்கள் போக வேண்டுமென்று ஒரு கட்டளைகளையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் திரும்ப வர வேண்டுமென்பது ஆவியின் வல்லமையினால் கொடுக்கப்படும். வசனம் 6 எனது ஆவியின் வல்லமையால் நீங்கள் தேவ தூதர்களைப் போல எனது வார்த்தைகளை அறிவிப்பதில்
ஒரு எக்கால சத்தத்தைப் போல உங்கள் குரலையே உயர்த்தி எனது நாமத்திலே இருவராக எனது சுவிசேஷத்தை பிரசங்கித்து சொல்லுங்கள். வசனம் 7. நீங்கள் போய் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்து சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. வசனம் 8. அந்த இடத்திலிருந்து மேற்கு எல்லைகளுக்கும் நீங்கள் போக வேண்டும். நீங்கள் எவ்வளவாய் உங்களை ஏற்று கொள்ளபவர்களை கண்டுபிடிக்கிறவர்களை அவ்வளவாய் ஒவ்வொரு இடத்திலும். வசனம் 9. நீங்கள் எனது ஜனமாகவும் நான் உங்கள் தேவனாகவும் இருக்கும்படியாக ஏக ஜனமாய் கூடி வரும்படியாக எப்பொழுதும் புதிய எருசலேம் ஆயத்தப்படுத்தப்பட்டும் என் உன்னதத்திலிருந்து அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் காலம் வரும் வரை எனது சபையை நீங்கள் கட்டுவீர்களாக. வசனம் 10. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய எட்வர்ட் பிரிட்ரிட்ஜ் நான் நியமிக்க அலுவலிலே நிலைத்து இருப்பானாக. அப்படியே அவன் மீறுதல் செய்தால் அவனுக்கு பதிலாக மற்றொருவனை நியமிக்கப்படுவான். அப்படியே ஆகக்கடவுது. ஆமேன். வசனம் 11. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாரமுள்ள ஒருவரால் நியமிக்கப்பட்டு ஒருவனுக்கு அதிகாரம் உண்டன. சபை அறிந்ததும் சபை தலைவர்களை வழக்குப்பாட்டி நியமிக்கப்பட்டவர்களையே போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அல்லது என்னுடைய சபைக்கு வாருங், அமைதியாக்க மாட்டாது. வசனம் 12. மீண்டும் வேதாகமத்தில் உள்ள சுவிசேஷத்தின் பூரணமான மர்மோன் புஸ்தகத்தில் உள்ள எனது சுவிசேஷத்தின் கொள்ளைகளை இந்த சபையின் மூப்பர்களுக்கு ஆசாரியர்களும் போதிப்பார்களாக. வசனம் 13. அவைகளை செய்ய உடன்படிக்கை சபை பிரமாணங்களை அவர்கள் கடைப்பிடிப்பார்களாக. ஆவி அவர்கள் வழி நடத்தப்படுகிறதைப் போல அதுவே அவர்களை போதனைகளாய் இருப்பார்களாக. வசனம் 14. விசுவாசத்தின் ஜெபத்தில் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவி நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் போதிக்காது இருப்பீர்களாக. வசனம் 15. என்னுடைய வேதங்களின் பூரணமான கொடுக்கப்படும் வரை உங்களுடைய போதனைகளை குறித்து நான் கட்டளையிட்டேன் படியே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கடைப்பிடிப்பீர்களாக. வசனம் 16. தேற்றவாளனானால் உங்கள் குரல்களை நீங்கள் உயர்த்தும் போது எனக்கு நன்மையாக தோன்றுகிறவற்றையே நீங்கள் பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பீர்களாக. வசனம் 17. ஏனெனில் இதோ சகலவற்றையும் தோற்றவாளன் அறிந்து இருக்கிறார், பிதாவையும் குமாரனையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார். வசனம் 18. இப்பொழுது இதோ சபையிடம் நான் பேசுகிறேன், கொலை செய்யாதிருப்பீர்களாக. கொலை செய்கிறவன் இந்த உலகத்தில் வரப்போகிற உலகத்திலும் மன்னிப்படைய மாட்டான். வசனம் 19. மீண்டும் நான் சொல்கிறேன், கொலை செய்யாதிருப்பார்களாக, ஆனால் கொலை செய்கிறவன் மரிப்பான். வசனம் 20. களவு செய்யாதிருப்பார்களாக, களவு செய்து மனம் திரும்பாம் போவன் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 21. இதோ மெய் சொல்கிற இருப்பிலாக, மெய் சொல்லி மனம் திரும்புவதாக புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 22. உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் மன மீது அன்பு செலுத்துவீர்களாக, அவளோடு சேர்ந்திருப்பீர்களாக, வேறு ஒருவருடனும் இல்லாமல். வசனம் 23. ஒரு பொன்னை இச்சையோடு பார்க்கிறவன் விசுவாசத்தை மறுதலிப்பான், ஆவியை கொண்டு இருக்க மாட்டான், மனம் திரும்பாதவன் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 24. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்ய
மனதாயிருப்பவன் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 25. ஆனால் விபச்சாரம் செய்தவன் அவனுடன் முழு இருதயத்தோடும் மனம் திரும்பி அதை விட்டு இனி அதை செய்ய விட்டால் நீங்கள் மனம் திரும்புவீர்களாக. வசனம் 26. ஆனால் அதை மீண்டும் அவன் செய்தால் அவன் மன்னிக்கப்பட மாட்டான், ஆனால் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 27. உங்கள் அயலானை பற்றி நீங்கள் தீமை பேச அவனுக்கு எந்த பொல்லாங்கை செய்து இருப்பீர்களாக. வசனம் 28. என்னுடைய வேதங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த காரியங்களை குறித்து நான் எனது பிரமாணங்களில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாவம் செய்து மனம் திரும்பாதவன் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 29. நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் எனக்கு பணிவிடை செய்து எனது கட்டளைகளை எல்லாவற்றையும் கைக்கொள்வீர்களாக. வசனம் 30. இதோ நீங்கள் தரித்திரரை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆதரிக்கும்படி ஆக உங்கள் ஆஸ்திகளை நேர்ச்சை செய்து மீறப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கையினும் ஒரு ஒப்பந்தமுடனும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். வசனம் 31. உங்கள் பொருட்களை தரித்திரர்களுக்கு எவ்வளவாய் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை எனக்கு நீங்கள் செய்வீர்கள். எனது சபையின் ஆயக்காரருக்கும் அவரது ஆலோசகர்கள் மூப்பர்களின் 2 பேர் அல்லது அவர்கள் நியமித்து அந்த நோக்கத்தில் நியமித்து அந்த நோக்கத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியரின் முன்பாக அவைகளை வைக்கப்படுவதாக. வசனம் 32. எனது சபையின் ஆயர் முன்பாக அவைகளை வைக்கப்பட்டு பின்பு எனது சபையின் சொத்துக்களை நேர்ச்சை செய்வதை பற்றி இந்த சாட்சிகளை அவன் பெற்ற பின்பு எனது கட்டளைகளுக்கு ஏற்றபடி அவைகளை சாட்சியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று ஒவ்வொரு மனுஷனும் அவனது சொத்துக்கு உக்கரக்காரனாக அவனுக்கு அவனுடைய குடும்பத்திற்கும் எவ்வளவு போதுமானதை அதை சேர்ந்து நேர்ச்சை செய்து பெற்றதற்கு என்னிடத்தில் பொறுப்பேற்ற வேண்டும். வசனம் 33. மீண்டும் சபையின் கைவசத்திலேயே சபையோடும் அல்லது தனிப்பட்டவர்களிடத்திலும் சொத்துக்களில் இருந்ததில்ல அந்த முதல் நேர்ச்சை செய்தலுக்கு பின்னர் தங்களின் ஆதரவுக்கு அவசியமானதற்கு அதிகமாக இருப்பது அவரிடம் நேர்ச்சை கொடுக்கப்பட வேண்டும். தேவையில்லாதிருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைவாக கொடுக்கப்படவும் அவனது தேவைக்கு தகுந்தற்று போல பெற்றுக்கொள்ளவும் இல்லாதவர்களுக்கு அவ்வப்போது கொடுக்கப்படவும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். வசனம் 34. ஆகவே சபையின் பிரதான ஆலோசனை குழுவிலும் ஆயர் மற்றும் அவரது ஆலோசனை குழுவிலும் நியமிக்கப்பட்டபடி தரித்திரருக்கும் தேவையாயிருப்போருக்கும் கொடுக்க மீதியானவர்களை எனது பண்டசாலையிலே வைக்கப்பட வேண்டும். 35. சபையின் பொது நன்மைக்காக நிலங்களை வாங்கும்
நோக்கத்துக்காக ஆராதனைக்கான கூடங்களை கூடுவதற்கான இப்பொழுதிலிருந்து வெளிப்படுத்தப்பட போகிற புதிய எருசலேமை கட்டுவதற்கான நோக்கத்திற்காகவும். வசனம் 36 நான் எனது ஆலயத்திற்கு வருகிற அந்த நாளிலே எனது உடன்படிக்கையின் ஜனங்கள் ஏக ஜனமாக கூடி வரும்படியாகவும் என்னுடைய ஜனங்களின் இரட்சிப்பதற்காக நான் இதை செய்கிறேன். வசனம் 37 பாவம் செய்து மனம் திரும்பாதவன் சபையிலிருந்து புறம்பே தள்ளப்படுவான். எனது சபையிலுள்ள தரித்திரர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அல்லது வேறு வார்த்தைகளில் என்னில் எனக்காக நிர்ச்சை செய்யப்படாததை அவன் மீண்டும் பெற மாட்டான். வசனம் 38 ஏனெனில் மிகவும் சிறியவரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். வசனம் 39 எனது தீர்க்கதரிசிகளின் வாய்களால் நான் பேசியவை நிறைவேறும். ஏனெனில் புறஜாதிகளுக்கு மத்தியிலே எனது சுவிசேஷத்தை எழுதக்கொண்டு இஸ்ரவேலிலே வீட்டாரின் தரித்திரர்களுக்கு ஐஸ்வர்யவார்களை நான் நிர்ச்சை பண்ணுவேன். வசனம் 40 மீண்டும் உங்களை இருதயங்களில் பெருமை பாராட்டாதிருப்பீர்களாக. உங்கள் வஸ்திரங்கள் யாவும் சுத்தமாய் இருப்பதாக. அவைகளின் அழகு உங்கள் சொந்த கைகளின் கிரிகைகளின் அழகாயிருக்கும். வசனம் 41 எனக்கு முன்பாக சகல காரியங்களும் சுத்தமாக செய்யப்படுவதாக. வசனம் 42 நீங்கள் சோம்பலேறிய இருக்காதிருப்பீர்களாக. ஏனெனில் சோம்பலேறியவர்களாய் இருக்கிறவன் பிரயாசப்படுகிறவர்களின் அப்பத்தை உண்ணாமலும் அல்லது வஸ்திரங்களை உடுத்தாமலும் இருப்பானாக. வசனம் 73 உங்களுக்கு மத்தியிலே வியாகுலமாய் இருக்கிறவன் யாவர் இருந்தாலும் குணமாக்கப்பட விசுவாசம் இல்லாதவனாய் இருந்தும் ஆனால் நம்புகிறவன் மேன்மையாக மூலிகைகள் மற்றும் மிருகத்துவமான உணர்வுடன் போஷிக்கப்பட வேண்டும், ஒரு சத்துருவின் கையினால் அல்ல. வசனம் 44 2 அல்லது அதிகமான சபை மூப்பர்களை அழைக்கப்பட்டு ஜெபித்து என நாமத்திலே அவர்கள் மேலே தங்கள் கைகளை வைக்க வேண்டும். அவர்கள் மரித்தால் எனக்கென்று அவர்கள் மரிப்பார்கள், அவர்கள் ஜீவித்தால் எனக்கென்று அவர்கள் ஜீவிப்பார்கள். வசனம் 45 மரித்தவர்களுக்காக சுவிசேஷம் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையை அற்றவர்களாக மரித்தவர்களின் இளைப்பாறாக நீங்கள் அழைக்கத்தக்க அன்பிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். வசனம் 46 மேலும் என்னிலே மரிப்பவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, ஏனெனில் அது அவர்களுக்கு இனிமையாயிருக்கும். வசனம் 47 ஏனெனில் மரிக்காதவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்களின் மரணம் கசப்பாயிருக்கிறது. வசனம் 48 மீண்டும் குணமாக்கப்பட, ஏனெனில் விசுவாசம் உள்ளவன் மரணத்திற்கு குறிக்கப்படாதவன் குணமாக்கப்படாதவன். வசனம் 49 பார்வையடைய விசுவாசம் உள்ளவன் பார்வையடைவான். வசனம் 50 கேட்க விசுவாசம் உள்ளவன் கேட்பான். வசனம் 51 குதிக்க விசுவாசம் உள்ளவன் முடவன் குதிப்பான். வசனம் 52 அந்த காரியங்களை செய்ய விசுவாசம் இல்லாதிருந்து ஆனால் என்னில் நம்பிக்கை உள்ளவர்களாய் எனது குமாரர்களாக அதிகாரம் கொண்டு இருக்கிறவர்கள் எனது பிரமாணங்களை எவ்வளவாய் அவர்கள் மீறாது இருக்கிறவர்களோ அவ்வளவாய் நீங்கள் அவர்கள் பலவீனங்களை சகித்திருப்பீர்கள். வசனம் 53 உங்களுடைய உக்கிரமத்தின் இடத்திலே நீங்கள் நிற்பீர்கள். வசனம் 54 உங்களுடைய சகோதரர்களின் வஸ்திரத்தையே எடுக்காதிருப்பீர்களாக. உங்களுடைய சகோதரர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதை நீங்கள் கொடுப்பீர்களாக. வசனம் 55 உங்களின் ஆத்துமாவிற்கும் அதிகமானவற்றையே நீங்கள் பெறாமல் சகல காரியங்களும் நான் சொன்னபடியே செய்யப்படுவதாக. அதை நீங்கள் எனது பண்டகச்சாலைக்கு கொடுப்பீர்களாக. வசனம் 56 நீங்கள் கேட்பீர்கள் நான் நியமிக்கப்படி எனது வசனங்களை கொடுக்கப்படும், அவைகள் பாதுகாப்பில் வைக்கப்பட வேண்டும். வசனம் 57 அவைகளை பெரும் மாட்டில்
நீங்கள் சமாதானமாயிருக்க வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. அவைகளை பரிபூரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை அவைகளை போதிக்காதிருப்பீர்களாக. வசனம் 58. பின்னர் சகல மனுஷர்களுக்கும் நீங்கள் போதிக்க வேண்டுமென்ற ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனெனில் சகல தேசத்தார்களுக்கும் இனத்தார்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவைகளை போதிக்கப்பட வேண்டும். வசனம் 59. சபையை நிர்வகிக்க பிரமாணமாயிருக்க பிரமாணங்களுக்காக எனது வேதங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே எடுத்துக்கொள்ளுவீர்களாக. வசனம் 60. இந்த காரியங்களின்படியே செய்கிறவன் இரட்சிக்கப்படுவான். அவைகளை செய்யாதிருக்கிறவன் தொடர்ந்து செய்யாதிருந்தால் அவன் ஆக்கினைக்குள்ளாவான். வசனம் 61. நீ கேட்டால் இரகசியங்களை சமாதானங்களுக்குரிய காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்க சந்தோஷத்தையும் கொண்டு வருகிற நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிற வெளிப்படுத்தலுக்கு மேல் வெளிப்படுத்தல் புத்திக்கு மேல் புத்தியும் நீங்கள் பெறுவீர்கள். வசனம் 62. புதிய எருசலேம் எங்கே கட்டப்படுமோ என நீங்கள் கேட்பீர்கள். என்னுடைய சொந்த ஏற்ற காலத்திலே அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். வசனம் 63. இதோ எனது ஊழியக்காரர்கள் கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் அனுப்பப்படுவார்கள். வசனம் 64. இப்பொழுதும் கூட நீ கிழக்கேயே போகிறவன் அவர்கள் மனம் மாறி மேற்கேயே ஓடத்தக்கதாக அவர்களுக்கு போதிக்க கடவன். அது பூமியின் மேல் வருகிற மற்ற இரகசியம் சங்கங்களின் விளைவாகும். வசனம் 65. இதோ இந்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் கடைப்பிடிப்பீர்களாக உங்கள் பலன் பெரிதாயிருக்கும். ஏனெனில் ராஜ்யத்தின் இரகசியங்களை அறிந்து கொள் உங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவைகளை பற்றி அறிந்து கொள்ள உலகத்திற்கு கொடுக்கப்படவில்லை. வசனம் 66. நீங்கள் பெற்றுக்கொண்ட பிரமாணங்களை நீங்கள் கடைப்பிடித்து விசுவாசத்தோடு இருப்பீர்களாக. வசனம் 67. எங்கேயும் புதிய எருசலேம் உங்களை நிலைப்படுத்திக்கொள் போதுமானதாய் இருக்கும்படியாக இப்பொழுதிலிருந்து சபை உடன்படிக்கைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் 68. ஆகவே ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனிடத்தில் கேட்க கடவன் அவனுக்கு பூரணமாக கொடுக்கப்படும். என்னிடத்தில் கேட்க கடவன் அவனுக்கு பூரணமாக கொடுக்கப்படும். அவனை கடிந்து கொள்ள மாட்டேன். வசனம் 69. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள், களிகூருங்கள், ஏனெனில் உங்களை ராஜ்யம் அல்லது வேறு வார்த்தைகளை என்னிலே சபையிலே திறவுகோல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படி ஆகக்கடவுது. ஆமேன். வசனம் 70. ஆசாரியர்களும் சபையர்களைப் போலவே அவர்களின் உக்கிரணத்து வாத்தை கொண்டு இருப்பார்கள். வசனம் 71. பின்பு குறிக்கப்பட்டதைப் போலவே தரித்திரர்களின் நன்மைக்காக மற்றும் பிற நோக்கங்களுக்காகவே ஆயரிடமும் நேர்ச்சி செய்யப்பட தேசத்திலிருந்து சகல காரியங்களிலும் ஆயர்களும் ஆலோசனைக்காரர்களும் பதவி புரிய நியமிக்கப்பட்டு இருக்கிற மூப்பர்கள் அல்லது பிரதான ஆசிரியர்கள் தங்கள் குடும்பங்களை ஆதரிப்பார்களாக. வசனம் 72. அல்லது அவர்களின் சகல சேனைகளுக்கும் ஒரு வைத்திருக்க அல்லது ஆலோசனைக்காரனாலும் ஆராயலும் சிறந்ததென நினைத்து அல்லது தீர்மானிக்கப்பட ஒரு நியமனம் சம்பளத்தை அவர்கள் பெற வேண்டும். வசனம் 73. ஆயரும் கூட அவரது ஆதரவை அல்லது சபையின் அவர் சகல சேவைகளுக்கும் ஒரு நியமன சம்பளத்தை பெறுவார்களாக. வசனம் 74. இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மத்தியிலே யாரேனும் இருந்தாலும் வேசித்தனத்திற்காக தங்களின் துணையை விட்டு போகிறவர்கள் அல்லது வேறு வார்த்தைகளின் எனில் முழு இருதயத்தோடும் தாழ்மையோடும் உங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள
என அவர்கள் சாட்சி அளித்ததல்ல. உங்களுக்கு மத்தியிலிருந்து அவர்களை புறம்பே தள்ளி இருப்பீர்களாக. வசனம் 75. ஆனால் விபச்சாரத்திற்காக எவரெனும் தங்கள் துணைகளையே விட்டு போனதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் அவர்களை அவர்களுக்கு குற்றவாளிகளாக்கி அவர்களின் துணைகள் பிழைத்திருந்தால் உங்களுக்கு மத்தியிலிருந்து அவர்களை புறம்பே தள்ளப்படுவார்களாக. வசனம் 76. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் இப்படிப்பட்ட யாவரையும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்க முழு விசாரிப்புடன் நீங்கள் விசாரிக்கவும் எச்சரிக்கையாயும் கவனமாயும் இருக்க வேண்டும். வசனம் 77. அவர்கள் திருமணம் ஆகாதவர்களாயிருந்து அவர்கள் பாவங்கள் அனைத்திற்காகவும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களாக. வசனம் 78. மீண்டும் கிறிஸ்துவின் இந்த சபைக்கு சொந்தமான யாவரும் சபையின் கட்டளைகளை மற்றும் உடன்படிக்கைகளும் எல்லாவற்றையும் கைக்கொண்டு கடைப்பிடிப்பீர்களாக. வசனம் 79. அப்படியாக உங்களுக்கு மத்தியிலே யாராவது கொலை செய்தவனாயிருந்தால் அவர்கள் ஒப்படைக்கப்பட தேசத்தின் சட்டத்தின்படி கையாளாக்கப்படுவார்கள். ஏனெனில் அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்பதை நினைவு கூறுங்கள், அது தேசத்தின் சட்டத்தின்படி விசாரிக்கப்படுவதாக. வசனம் 80. எந்த ஆணாவது பெண்ணாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் சபையின் 2 அல்லது அதற்கு அதிகமான மூப்பர்களுக்கு முன்னால் அவன் அல்லது அவள் விசாரிக்கப்படுவார்களாக. சத்துருவினால் அல்லது அவன் அல்லது அவளுக்கு விரோதமான ஒவ்வொரு வார்த்தையும் சபையின் 2 சாட்சிகளால் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் 2 சாட்சிகளுக்கு மேல் இருந்தால் மிகவும் நல்லது. வசனம் 81. ஆனால் அவன் அல்லது அவள் 2 சாட்சிகளின் வாயால் குற்றவாளியாக தீர்க்கப்படுவார்களாக. மூப்பர்கள் வழக்கை சபைக்கு முன்னால் வைப்பார்களாக. அவர்கள் தேவனின் பிரமாணத்தின்படி கையாளப்பட அவன் அல்லது அவளுக்கு எதிராக சபையார்கள் தங்கள் கைகளை உயர்த்துவார்களாக. வசனம் 82. முடியுமானால் ஆயர் உடன் இருப்பதும் அவசியமாயிருக்கிறது. வசனம் 83. அப்படியாக உங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா வழக்குகளையும் நீங்கள் தீர்ப்பீர்களாக. வசனம் 84. ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை திருடினால் அவன் அல்லது அவள் தேசத்தின் சட்டத்திற்கு முன்பாக ஒப்படைக்கப்படுவார்களாக. வசனம் 85. அவன் அல்லது அவள் களவு செய்தல் அவளுடனே அல்லது அவளுடனோ தேசத்தில் சட்டத்திற்கு முன்பாக ஒப்படைக்கப்படுவார்களாக. வசனம் 86. அவனோ அல்லது அவளோ பொய் சொன்னால் அவனோ அல்லது அவளோ தேசத்தின் சட்டத்திற்கு முன்பாக ஒப்படைக்கப்படுவார்களாக. வசனம் 87. அவனோ அல்லது அவளோ எந்த வகையிலும் அக்கிரமத்தை செய்தால் அவனோ அல்லது அவளோ தேசத்தின் சட்டத்திற்கு தேவனின் பிரமாணத்திற்கு முன்பாக ஒப்படைக்கப்படுவார்களாக. வசனம் 88. உங்களில் சகோதரன் அல்லது சகோதரி உங்கள் குற்றவாளிகளாக தீர்த்தால் அவனுக்கும் அல்லது அவளுக்கும் இடமையில் நீங்கள் தனியாக அவனை அல்லது அவளை சந்திப்பீர்களாக. அவன் அல்லது அவளை அறிக்கையிட்டால் நீங்கள் ஒப்புரவலாவீர்களாக. வசனம் 89. அவன் அல்லது அவள் அறிக்கையிடவிட்டால் அங்கத்தினர்களிடத்தில் மூப்பரிடம் சபைக்கு முன்பாக அவனை அல்லது அவளை நீங்கள் ஒப்படைப்பீர்களாக. அது உலகத்திற்கு முன்பே அல்லாமல் ஒரு கூட்டத்திலும் செய்யப்பட வேண்டாம். வசனம் 90. உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி அநேகரை புண்படுத்தினால் அவன் அல்லது அவள் அநேகருக்கு முன்பாக தீர்க்கப்படுவார்களாக. வசனம் 91. பயங்கரமாக யாராவது புண்படுத்தினால் அவன் அல்லது அவள் வெட்கப்படும்படியாக அவன் அல்லது அவள்
பகிரங்கமாக தண்டிக்கப்படுவார்களாக. அவன் அல்லது அவள் அறிக்கையிடாதிருந்தால் அவன் அல்லது அவள் தேவனின் பிரமாணத்திற்கு முன்பாக ஒப்படைக்கப்படுவார்களாக. 92. இரகசியமாக யாராவது புண்படுத்தப்பட்ட அவன் அல்லது அவள் முன்பாக தேவனுக்கு முன்பாகவும் அவன் அல்லது அவள் இரகசியமாக அறிக்கையிட அவன் அல்லது அவள் பற்றியே சபை நித்தியத்திற்கு இடமளிக்காதிருக்க அவன் அல்லது அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்படியாக அவர்கள் அல்லது அவள் இரகசியமாக கண்டிக்கப்படுவார்களாக. வசனம் 93. அப்படியாக சகல காரியங்களையும் நீங்கள் நடத்துவீர்களாக.